சதி மன்னா, எனக்கு நீதி வேண்டும் அண்ணா, எனக்கு நீதி வேண்டும் அண்ணா. என் அண்ணன் சொன்ன அனைத்து வார்த்தை உண்மைத்தான் மன்னா. இளவரசர் அமதி அமதி அமதி. நாட்டு மக்களே அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். எந்த தொகுதியில் நின்றுக்கிறாரு? ஓட்டு கேட்க வந்திருக்கிறாரு. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ராணிப்பேட்டை சட்டை போட்டு சரி, உன்னை கூப்பிட்டது நாங்க இல்ல, ஓட்டாடா கேட்டுன்னு வந்துக்கிறேன். நாட்டு மக்களுக்கெல்லாம் அமைதி சொல்லி வருகிறேன். சரி, அது விடு. உன்னை கூப்பிட்டது நாங்க கூப்பிடல, கொப்பையார் தான் கூப்பிட்டது. கொப்பை என்னுடைய தந்தையா? கொப்பையா போய் கேளியா? என்னுடைய தந்தைடா. ஆமா, கொப்பந்தான். அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். இருக்கட்டவளா வணக்கம். இது நீதிமன்றம் அல்லவா? இதோ இருக்கிறார் அந்த பெண், தெரியுமா யார் என்று? எந்த பெண் அது? அந்த பெண்ணு அடா போவி. ஊமடா ஊமடா. அதான்டா சொல்லு. ஊமடா. அப்பா கேட்ட உடனே கை கால அப்படி ஆட்டம் கொடுக்குது. கட்டிங் கூட சரியா போடும். வார்த்தைகள்லாம் தடுமாறுது. அந்த பெண்ணு யார் என்றும் தெரியாது. நான் பார்த்ததும் கிடையாது. கைக்கு போறது பொப்பை எப்ப சாவணும், கொச்சி ஜாலியா இருக்குமோ? அப்பா, இந்த நாட்டு மக்கள் சாட்சியாக சொல்கின்றேன், அந்த பெண்ணு யார் என்றே தெரியாது. கைதிக்கு போறது சொல்லிக்கிறேன். அது எல்லாம் பொய் சத்தியம். சரி, அதெல்லாம் வேணாம். இருந்தாலும் கூட போனது யாரு? பெல்லு பாடுறா. நான் தான் போனா என்ன சொல்றான்? என்னடா என்ன கேக்குறாங்க? சொல்லாத. அங்கே என்ன நடந்தது என்று உனக்குதான் தெரியும். அப்படியே உரைக்க வேண்டும். இல்லையே தெரியாது. உன்னை ஆகட்டும். என்ன பண்றது? சொல்லாதடா. நல்ல கவனிக்கிறியா? கவுன் வாங்கி போடுறான். ஆகட்டும், கவுன் வாங்கி போறேன். நைட்டே நல்லதான். பின்னாடியே வந்துருங்க. காங்க போய் பிரிட்ஜ் மேல ஏறி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். அப்படியா? ஆமா. ஆகட்டும். கண்ணே கண்ணே என்ன கண்ணே கண்ணே என்ன காதலி மூத்தை பிடிச்சவன். ஒரு பாடலை பாட வேண்டும் என்றால் சுதிநயத்தோடு பாட வேண்டும். நான் பாடின பாட்டுல சுதிநயம் இல்ல. ஒரு பாடலை பாட வேண்டும் என்றால் ஒரு கவிஞனானவன் எவ்வளோ கற்பனை எல்லாம் கேட்டுக்கடா எவ்வளோ கற்பனை எல்லாம் செய்து அந்த பாடலை எழுதி எவ்வளவு கருத்தோடு பாடுகின்றார். அது போய் கண்ணே கண்ணே காதலி ரோட்டு வர போய் எனக்கு தெரியல. உனக்கு தெரியல, நீங்க பாடு. அந்த பாடலை நான் பாடுகிறேன். அந்த பாடலை நான் பாடுகிறேன். கண்மணியே பொன்புடலை உனக்கு கொடுக்கிறேன். நாளை காலை சூரியன் உதயத்துக்கு முன்பாக உனக்கு கொடுக்கிறேன் மரண தண்டனை. அவருக்கு கொடுத்து விளக்கு என்றால் பெண்ணுதான் உரைக்க வேண்டும்.
மாடகுல மனுவிலக்கு என்றால் இப்பெண்ணை அல்லவா உரைக்க வேண்டும். அப்படி இருக்கையிலே நீ பண்ணியது முற்றிலும் தவறுதானே. ஏய் பொண்ணோட மாலைய என்ன பண்ண போறீங்க? திருமணம் முடிக்க வேண்டும். எப்ப யாருக்கு சொல்லாம எவ்வளோ போனா ஏய் என்னடா நடக்குதுங்க? நடக்குது நடந்து போது நடக்காது. யாருக்குடா இங்க கல்யாணம்? என்னதா? யாருக்கு திருமணம்? இங்க யாருக்கு ஒண்ணா ஏய் திரும்ப இங்க யாருக்குடா கல்யாணம்? உன் சௌகரியத்தை பாரு. யாருக்கு ஒண்ணா அதுக்கு மட்டும் திரும்ப என்னடா பையா? ஏய் யாருக்குடா கல்யாணம்? உன்னுடைய அண்ணனுக்கும் இந்த ஏழை பெண்ணுக்கு தான் திருமணம். காரணம் என்னன்னா அந்த அம்மா கப்புங்க ஒண்ணு கெட்டு போட்டாராம். டேய் எங்க அண்ணன் கால கேக்குதாமா? கேவல காஞ்சிக்கும் பித்தி அஞ்சுக்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற நாய்டா. எப்படி ஆளுங்க? கேவடியா கீழ் வெறுப்புக்கோ மேல் வெறுப்புக்கோ ஒரு வித்தியாசம் தெரியல உனக்கு. கீழ் வரப்பிலி தான் மோய போகுது, மேல் வரப்பிலி தாண்டி மோய போகுது. டேய் பையா ஆனா உங்க அப்பா இறங்கிட்டான் எப்படி மேய்ப்பான் தெரியுமா? இந்த பெண்கள் வரக்கூடாது என்பது உனக்கு தெரியுமா தெரியாது? போன நிறுத்துங்களப்பா. அப்பா ஏயா கம்மன் தான் உக்காராயா எங்கன்னா இடம் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்குது அந்த குழந்தை. பேசிக்கிறீங்களா? போய் உக்காரியா ஏய் சொல்லியம்மா. கேவடியா அஞ்சுக்கோ பிச்சை எடுக்கிற நாய்டி நீ. உனக்கு எங்க அண்ணன் இருக்கா? டேய் பையா ஓ எங்கள் மேல இது அடுத்த குடும்பத்தில் இப்படி எல்லாம் நடந்தது சகஜா. செத்து போடாடி தேவடியா. என்னுடைய அடி பிறவுல கையை விட்டு 1 லட்சம் ரூபாய் எத்தனை அவன் மூஞ்சி மேல போடுற எங்கன்னா கோயில குழம்பா பார்த்து போயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் ஆமாண்டா. அவன் மூஞ்சி மேல போட கோயிலோ குழம்பு பார்த்து பொட்டி கடை வச்சுக்கிறான். அப்படிடா அந்த 1 லட்சத்துக்கு மேல நான் 1 ரூபாய் போட்டு 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் உங்ககிட்ட உங்க அற்ப நாங்க எடுத்தா என்ன அது கூட அமைதியா தான் இருப்பாங்க. சரி அதெல்லாம் அப்படி எத்தனை மாலியா அவர் வாய வச்சா இவர் கை விடுவாரா? பாட்டு வச்சு அப்படியா? சரி விடி.